பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஊழியக்காரன். ஊழியக்காரன் யாருங்க? தன்னையே வெறுத்து ஊழியம் செய்யணும். எனக்கு எத்தனையோ பேர் இந்த பூமியில தனக்கனுயவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்கினவர்கள் இன்றைக்கும் எத்தனையோ பேர் சாட்சியாய் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்களே, எத்தனை பேரை பார்க்கலாம். எங்கோ பிறந்த சீகன் பால்க் இந்த வேதத்தின் மேலே தாகம் கொண்டு ஊழியம் செய்ய வந்து 3 நாள் சுடுமணல்ல கிடந்து தரங்கம்பாடியில ஒரு பாறையில் உட்கார்ந்து இருந்து யாரும் உணவு கொடுக்க இல்லாம மீன் பிடிக்கிற மக்கள் அவளை பார்த்து விசாரிச்சு இங்கே வந்து தங்கியிருந்து ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவி இன்றைக்கும் வேதாகமம் நம்ம கைகளில் தவழ்வதற்கு காரணமாயிருந்த சீகன்பால் கையரை நாம் மறக்க முடியுமா? அவர்களெல்லாம் ஊழியக்காரர்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஊழியக்காரர்னு வேதம் சொல்லுது. ஏன்னா நான் உங்களோடு பேசி வருகிறேன். ஆதியாகமம் 24:60 பேசி வருகிறேன். ஊழியக்காரன் தான் செய்ததை எல்லாம் விவரித்து சொல்ல வேண்டும். ஒரு ஆண்டவர்கிட்ட போகும்போது நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்கணும். கேட்பாரு, உங்கள்கிட்ட கொடுத்தனப்பா, என்னென்னலாம் கொடுத்தேன், கொடுத்த தாளந்தை என்ன பண்ண அப்படின்னு கேட்பார். எனக்கு அன்பார்களே, நீங்களும் நானும் ஒருவேளை இன்னைக்கு சொல்லலாம், நான் ஊழியக்காரனா நின்னா நாம் போய் என்ன ஊழியம் செய்ய முடியும்? கவலைப்படாதீங்க. பாவத்திலிருந்து முதல்ல வெளியே வந்துட்டீங்களா அப்படின்னா நீங்க ஊழியக்காரன். திரும்ப உங்களுடைய வேதத்தை அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. 19ஆம் சங்கீதத்திலே 12வது 13வது வசனத்தை கையில் திருப்பி வச்சுக்கிறீங்களா? எல்லாம் சேர்ந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறா, இன்று தருகிறா, இயேசு தருகிறா, இன்று தருகிறா. அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் நீ பெற வேண்டும். வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, நீ வருவாயா? இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவா. நீ வருவாயா? இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவா. பாவ மன்னிப்பில் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓடி நீ பெற வேண்டும். நீ தேடும் விடுதலை இயேசு தருகிறார். நீ தேடும் விடுதலை இயேசு தருகிறார். ஐயா, நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. ஐயா, நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறா, இன்று தருகிறா, இயேசு தருகிறா, இன்று தருகிறா.
அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். ஏன்னா இன்னைக்கு அநேகருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து வெளியே வர முடியல. காரணம் என்ன? யோவான் 8:36 சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை. ஆமா, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளா விடுதலை பெற முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுது, யோவான் 8:34, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அநேக நேரம் இந்த பாவத்தை விட்டு வர முடியல பிரதர். முதல்ல நம்முடைய தவறு என்னங்கிறத உணர்ந்தான் முதல்ல வந்துடலாம். ஒருத்தன் உணர்ந்தான். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தில் ஒரு மனுஷன் தன் பிழை உணர்ந்தான். புத்தி தெளிந்த போது, அது வரைக்கும் அவனுக்கு புத்தி வரல. ஏன்னா மனுஷனுக்கு 2 பகுதி இருக்கு. சில நேரம் புத்தி வேலை செய்யாது. புத்தி உள்ளவனா புத்தி உள்ளவன் கிடையாது. ஏன்னா போகிறது எல்லாம் ஒன்றா போவோம். மற்ற 25ஆம் அதிகாரத்தில் புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தியற்ற கன்னிகைகள் 2 பிரிவை சொல்லியிருக்காரு. மற்ற 7, 24, 25 புத்தியுள்ளவன் கட்டின வீடு, புத்தி இல்லாதவன் கட்டின வீடு சொல்லியிருக்காரு. எனக்கு அன்பான மனிதர்களை 2 விதமானது உண்டு. இங்கே அழகா சொல்றது, வேதம் அழகா சொல்ல. திரும்ப வாசிக்க, அந்த அருமையான காரியத்தை வாசிக்கலாம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, முதல்ல அப்பாட்ட வந்து பிரிஞ்சு போகும்போது புத்தி தெளியலை. எல்லாத்தையும் பிரித்து வாங்கிட்டு போனான். அப்பா சொல்லியிருப்பார், டேய் கொஞ்ச நாள் போடுறா, நானே எல்லாத்தையும் பிரித்து கொடுப்பேன்டா, உங்களுக்கு ஒரு நல்ல ஆளை வரட்டா. அதெல்லாம் முடியாது, எனக்கு பிரித்து கொடு, நான் போய் இஷ்டப்படி வாழ போகிறேன்னா. பிரித்து போய் எல்லாத்தையும் செலவழித்து எல்லாத்தையும் தொலைச்சாச்சு. இப்போ தான் புத்தி வருது. புத்தி தெளிந்த போது அவன் எப்போ புத்தி வந்து தெரியுமா? அவனுக்கு பன்றிக்கு கொடுக்குற தவிடு கூட கிடைக்காத போது அப்பந்தான் அவனுக்கு புத்தி வந்துச்சு. லூக்கா 15:16 வாசிக்கிறோம். அவன் ஒரு பன்றி மேய்க்கிற இடத்துல போய் வேலை செஞ்சான். பன்றிகள் திங்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஆனால் அதை ஒருவரும் அவனுக்கு என்ன செய்யலை, கொடுக்கல. அப்பந்தான் அவனுக்கு புத்தி வந்துச்சு. புத்தி வந்தோட என்ன சொன்னான் பாருங்க, அவனுக்கு புத்தி தெளிந்த போது தன் பிழைகளை உணர்ந்தான். எப்படி உணர்ந்தான்? வாசிங்க. என் தகப்பனுடைய கூலிக்காரர், என் தகப்ப வீட்டில் அநேக வேலைக்காரன் இருக்கான். ஆனால் அவங்களாம் எப்படி சாப்பிட்றாங்க? பூர்த்தியாய் சாப்பிட்றாங்க. நானும் இங்கே சாகிறேன். ஐயா, முதல்ல தன் பிழைகளை அப்பந்தான் உணர்ந்தான். நான் ஏன் இப்படி செஞ்சேன், நான் ஏன் இப்படி வந்தேன், அப்பா விட்டு வந்திருக்க வேண்டாமே, அன்னைக்கே சொன்னாரே கேட்கலையே. எனக்கு அன்பானுடைய பட்ட பின்னாலே வருகிற ஞானம் யாருக்கும் உதவாது. அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 சொல்லுகிறது. நாம் ஒன்றும் கிடையாது. எப்போ உணரணும்? நம்முடைய பிழைகளை உணரணும். இவன் செஞ்ச பிழை என்ன? அப்பா எவ்வளவோ சொன்னாலும் கேட்கல, எல்லாத்தையும் பிரிச்சுட்டு வந்தான். எப்படியோ தன் இஷ்டப்படியெல்லாம் வாழ்ந்தான். நண்பர்கள் எல்லாம் இருந்தாங்க, தன் இஷ்டப்படி எல்லாத்தையும் தொலைச்சி கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது தான் இப்போ புத்தி வருது. என்ன சொல்கிறான்? எங்கள் அப்பா வீட்டில் எத்தனை பேர் நல்லா சாப்பிட்றான், வயிறார சாப்பிட்றான், நான் இங்கே பசியால் சாகிறேன். அது மட்டும் இல்லை, உடனே ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா, உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, எல்வே மனமிதங்கும். இயேசுவே என் தெய்வமே, எல்வே
பலமிதகோ. நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல், உம்மை தேடாமல், உம்மை தேடாமல் வாழ்ந்தேனையா. சொல்லுங்க, உம்மை தேடாமல் வாழ்ந்தேனையா. இல்லை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்றுமே பலமிதங்கும். இருள் நீக்கும் தெய்வமே, என்னை காக்கும் செல்வமே. இருள் நீக்கும் தெய்வமே, என்னை காக்கும் செல்வமே. ஐயா, என்னை காக்கும் செல்வமே. இயேசுவே என் தெய்வமே, எல்லாமே பலமிதகோ. மனம் இறங்கினே, மறுவாழ்வு தந்திரே. மனம் இறங்கினே, மறுவாழ்வு தந்திரே. ஐயா, மறுவாழ்வு தந்திரே. ஐயா, மறுவாழ்வு தந்திரே. இயேசுவே என் தெய்வமே, எல்லாமே பலமிதகோ. இயேசுவே என் தெய்வமே, எல்லாமே பலமிதகோ. எழுந்த அப்பா வீட்டில் போய் தன் பிழைய உணர்ந்து சொல்றான். என்ன சொல்றான்? தகப்பனே, உமக்கு பரத்துக்கு விரோதமா உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். உம்முடைய பிள்ளைன்னு சொல்றது கூட நான் என்ன கிடையாது, தகுதி அல்ல. உம்முடைய வேலைக்காரன்ல ஒருத்தி வச்சுக்கணும், ஊழியக்காரன்ல. ஆனா அவர் சொன்னார், இல்லப்பா நீ என் பிள்ளைப்பா, நீ என் பிள்ளை. உடனே வஸ்திரத்தை கொடுத்து, மோதிரத்தை கொடுத்து, செருப்பை கொடுத்து, எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. என் மகன் காணாமல் போனா, கண்டுபிடிக்கப்பட்டான், மரித்தான், உயிர்த்தான். எல்லாரும் என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்க. ஏசாயா 61:10 படி பூரிப்பாய் கர்த்தருக்குள் மகிழ்றதுக்கு அடையாளம் இருக்கு. ஏசாயா 61:10 மிக அழகா எழுதி வச்சிருக்காரு. 61:10 மிக அழகா நமக்கு எழுதி, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. ஏன்னா காணாம போனவன் கண்டுபிடிக்கப்பட்டான், பாவத்தினால மரித்து போயிருந்தவன் ரட்சிக்கப்பட்டான். என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினாலும் மணவாட்டி கொள்ளுகிறதற்கும் மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரிப்பித்தார். எனக்கு அன்பானுடைய அவனுக்கு போன உடனே காலில் செருப்புலையா இருந்தா செருப்பு. ஏன் தெரியுமா? இந்த செருப்பை குறித்து வேதத்தில் பல காரியம் இருக்குது. யோவான் சொன்னார், வருகிறவர் என்னிலும் வல்லவர், அவருடைய வார்க்கச்சை அவிழ்ப்பதற்கும் நான் என்ன கிடையாது, பாத்திரம் இல்லைன்னார். உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், பாதரட்சியிட்ட பாதங்கள் அழகா இருக்கு. ரூத் 4:7 வாசிக்கிறோம், விற்கிறதிலும் வாங்குகிறதிலும் அந்த காலத்தில் ஒரு வழக்கறிஞ்சு ஒருத்தன் செருப்பை இன்னொருத்தன் போட்டுக்குவான். எனக்கு அன்பானுள்ளே சுவிசேஷனுடைய பாதங்கள் எப்படி இருக்கா, மலையின் மேல் அழகா இருக்குன்னு ஏசாயா சொல்றாரு. எனக்கு அன்பானுள்ளே நல்லா தெரிஞ்சுக்கங்க, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தாவீது உணர்ந்தான். நாத்தாள் வந்து சொன்ன உடனே, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு தரித்திரன் இருந்தான். 2 பேருக்கு இருந்துச்சு. ஆனால் ஐஸ்வர்யவானுக்கு நிறையா இருந்துச்சு, தரித்திரனுக்கு ஒன்றே ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து
அடிக்க மனசு இல்லாமல் வந்த வழிப்போக்கனுக்கு அந்த தரித்திரனுடைய பிடுங்கி அடிச்சிட்டான். தாவீது சொன்னான், அவன் கொலை செய்யப்பட வேண்டும், பாவம், பெரிய பாவம் செஞ்சுட்டான். நீ தான்ப்பா அந்த மனுஷனை போது தன் பிழையை உணர்ந்து சொன்னான். 2 சாமுவேல் 12:13 அவன் சொன்னான், நான் பாவம் செய்தேன். எனக்கு கண்மாருடைய பாவத்தை விட்டு மனுஷன் வெளியே வந்துட்டாலே ஊழியக்காரன். அதனால தான் நம்ம அந்த காலத்துலேருந்து பாடிக்கிட்டு இருக்கோம். ஓக பாவத்தினை வீட்டோடாயோ உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ. ஓக பாவத்தினை வீட்டோடாயோ. மாகிருபையாக ஏக நன்பாக, மாகிருபையாக ஏக நன்பாக அதனு பொறுத்திருந்தார் கேளாய். போக பாவத்தினை வீட்டோடாயோ உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ. போக பாவத்தினை வீட்டோடாயோ. பாவத்தினை வீட்டோடாயோ உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ. போக பாவத்தினை வீட்டோடாயோ. யூதர்கள் மைய வேதனை செய்ய, யூதர்கள் மைய வேதனை செய்ய பாவம் செய்த நபர் உள்ளம் நைய. போக பாவத்தினை வீட்டோடாயோ உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ. போக பாவத்தினை வீட்டோடாயோ. சிலுவையில் இருக்க உலகரும் நொறுக்க, சிலுவையில் இருக்க உலகரும் நொறுக்க செய்ததும் பாவம் செய்யாயிருக்க. போக பாவத்தினை வீட்டோடாயோ உள்ளமே இயேசு அன்பை நாடாயோ. போக பாவத்தினை வீட்டோடாயோ. பாவத்திலிருந்து என்னைக்கு விடுபட்டுட்டியோ அன்னைக்கு நீ ஊழியக்காரன். தன் பிழைகளை உணர்ந்துட்டானா ஊழியக்காரன். சங்கீதக்காரன் அதை மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டலை. 119 சங்கீதம் 12 வாசிக்கிறோம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றம். தாவீது மறைவா தான் செஞ்சான், யாருமே இல்லை, ஆனா வெளிப்பட்டது. யோசேப்பு மறைவான இடத்துல தான் பாவம் அவனுக்கு ஆஃபரா வந்துச்சு. ஆதியாகமத்தை நீங்க போய் உட்கார்ந்து வாசிச்சு பாருங்க. 39ஆம் அதிகாரத்தில் வா 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 ஆஃபர், ஏகப்பட்ட ஆஃபர் இன்னைக்கு வருதுன்னு சொல்றாங்க. கடைசியில் போய் நிறைய பேர் விழுந்துக்கிட்டு தான் தவிக்கிறான். யோசேப்புக்கு ஆஃபர் வந்துச்சு. அந்த மறைவான இடத்துல அவன் சொன்னான், உன்னை தவிர வேறொன்றை எனக்கு விலக்கி வைக்கல, என்னிலும் பெரியவன் யார் இந்த வீட்டில், என்னை தவிர ஒருத்தர் இல்லை, உன்னை மட்டும்தான் விலக்கி வச்சிருக்கான். ஆனாலும் இந்த துணிகரமான பாவம் நான் செய்ய உடன்படவே மாட்டேன். நானே தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அறிந்து கொள்ளுங்க, நம்ம பிழையை நமக்கு தெரியுமா? மறைவான குற்றங்கள்
என்னைக்கு செஞ்சாலும் சரி ஒரு நாள் அது வெளியே வரும். ஏன்னா லூக்கா 12:2 படி அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளியரங்கமாகாத மறைபொருளும் கிடையாது. அந்தரங்கத்தில் இருக்கிறத வெளியரங்கமாக்குவார். ரோமர் 2:16 படி அந்தரங்கமான காரியங்களையும் வெளியரங்கமான காரியங்களையும் கர்த்தர் காண்கிறார். இங்கே பார்க்கிறோம், தன் பிழைகளை உணரணும். அது மட்டுமல்ல, மறைவான குற்றங்களுக்கு நீங்களாகணும். அது மட்டுமல்ல, இன்னும் வாசிங்க 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மிக அழகா துணிகரமான பாவம். அது என்ன துணிகரமான பாவம்? தாவீது சொல்றா, ஒரியா மனைவி இருந்தால் புருஷன் இருக்கிறான், இன்னாருடைய மகள் சொல்றா, இன்னொருடைய புருஷன் தெரிஞ்ச பிறகும் இன்னைக்கு அதை செய்யலாமா? வேதம் நமக்கு சொல்லியிருக்க, பிறருக்குரிய ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக. மல்கியாவில் வாசிக்கிற உன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதிருப்பாயா. இந்த வசனம்லாம் மனசுல வைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம பாடுவோம், நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே. பரலோக தேவனே, பார்வோற்றும் ராஜனே, பரலோக தேவனே, பார்வோற்றும் ராஜனே, இனி நான் உம்மை விட மாட்டேன், இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன், இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே இசையா, அறிந்து கொள்ளாமல் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே. பரலோக தேவனே, பார்வோற்றும் ராஜனே, பரலோக தேவனே, பார்வோற்றும் ராஜனே, இனி நான் உம்மை விட மாட்டேன், இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன், இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே இசையா, அறிந்து கொள்ளாமல் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே. காலம் இருக்கையில் சீலப்படாக குணப்படுப்பாவி. மறந்துடக்கூடாது, பல் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கி துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காத்துக்கொள்ள. அவைகள் என்னை ஆண்டுகளை பக்கத்துல கூட வர விட்டுறாதீங்க. அப்படி நம்ம காத்து கொண்டா நீங்களும் நான் யாரு? அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக அப்பதான் உத்தமன். உத்தமன்னா எப்ப சர்டிபிகேட்? மறைவான குற்றத்துக்கு நீங்களாகணும். பாவத்தை என்ன செய்யணும்? உணரணும், தன் பிழைகளை உணரணும். துணிகரமான பாவத்துக்கு விலகி ஓடணும். அப்படின்னா தான் நீ உத்தமன். உத்தமனா இருந்தா நீதிமொழிகள் 28:20 படி, நீதிமொழிகள் 28:20 என்ன சொல்லுது? கர்த்தர் உத்தமனுக்கு 28:20 பாருங்க, மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். உத்தமனுக்கு உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அடையும். உத்தமன் உண்மையுள்ளவன் எல்லாம் ஒண்ணுதான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அடைவான். 2 நாளாகும் 19:11 உத்தமன் துணை நிற்பார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசமடைகிறீங்க. ஆனால் தன் பிழைகளை உணர்றீங்களா? புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம். தன் பிழைகளை உணர்ந்து துணிகர பாவத்திற்கு விலகி நம்மை காத்து கொண்டா நாம் உத்தமன். அப்படி உத்தமனாக இருந்தால் அந்த உத்தமனுக்கு கர்த்தர் எப்போவும் துணை நிற்பார். அந்த துணை நின்றால் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? தொடர்ந்து இது வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒரு நாள் நிகழ்ச்சி வரனா கிட்டத்தட்ட நீங்கள் நம்புறீங்களே, வந்து பாருங்கள், தெரியும், நீங்களே வரலாம். 5000 ரூபாய் தாண்டி தான் செலவு வருது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வீடு வந்து சேரணும். அது அநேகருடைய கண்களை படணும், கரண்ட் இருக்கணும்.
இன்னும் சொல்ல போனால் கேபிள் ஒழுங்காக வேலை செய்யணும். இத்தனை மத்தியில் கர்த்தர் நடத்தி வருகிறார். எங்கள் ஆலயத்துக்கு எப்பமா டைம் இருந்தால் வாங்க. எல்லாம் கண்ணு தெரியாத மக்கள் தான். காணிக்கையை நீங்களே எண்ணி பாருங்க. சபையில் அன்றைக்கி எலக்ட்ரிக் சார்ஜ் கூட வந்திருக்காது. ஏன்னா ஜெனரேட்டருக்கே நான் பெட்ரோலுக்கு 1000 ரூபா ஊற்றுறோம், அதுக்கே வந்திருக்காது. அப்போ ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க? எப்படியாவது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், எப்படியாவது அவர்களும் நித்திய ராஜ்யத்துக்கு வந்துடணும். அதுக்கு தான் நீங்களும் கர்த்தர் ஏவினால் இந்த ஊழியத்தை தாங்கலாம். ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம். இந்த ஆத்துமாக்களை அழைத்து வர்றதுக்கு வேனுக்கு முன்னாடி ஒரு வாரம் 4000 ரூபா. அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, தாராளமாக காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். வருகிற காலம் கிறிஸ்மஸ் காலம். இந்த பார்வையற்ற மக்களுக்கெல்லாம் வருஷத்தில் எல்லாருக்கும் கண்ணை போல உதவுகிற ஊன்றுகோலை கொடுப்பது உண்டு. நீங்கள் நினைக்கலாம் ஏதோ எத்தனை பேருக்கு? ஐயா, அது கிட்டத்தட்ட கொடுப்போம் 500-1000 பேர் கொடுப்போம். ஏன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் எப்படி 300-400 பேர் வருவாங்க, மதுரையில் அதை விட வருவாங்க. நீங்களும் கர்த்தர் ஏவினால் உதவலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாகலை. எப்படி? இந்த டிஸ்பிளேயில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதன் வழியாக நீங்கள் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு, தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, கணக்கு வைக்கிறவங்க அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கான காரியத்தை சொல்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே ஆண்டவர் தாமே, தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கை அறிந்தவர்களாய், துணிகரமான பாவத்திற்கு நாங்கள் விலகினவர்களாய், எப்போது எங்களை காத்துக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் சுவாமி. நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளதுதான். ஆனால் அந்த பலவீனத்தில் உம்முடைய பலன் ஒவ்வொருவருக்கு பூரணமாய் விளங்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள் எங்கெங்கு இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும். வியாதி படுக்கையிலிருந்து கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ, நான் படுகிற வேதனையில் மருத்துவமனை சென்றால் கூட செலவழிக்க நாட பணம் இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் துணை செய்கிற தெய்வமாய், கரம் பிடித்து நடத்துகிற தெய்வமாய், கண்ணீரை துடைக்கிறவராய் காணப்படுவீரார். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.